இருப்பிடத்திலிருந்து இப்பொழுது அங்கே வெளிவீதி வருவதற்காக அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சி. ஆலய முன்றலிலிருந்து இப்பொழுது திருத்தேரம் என்ற நாள் ஒரு தூக்கு காவடியும் வந்து இங்கே வருகிறது. திருத்தேறுவதற்காக அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை வந்து கண்டு கொண்டிருக்கிறோம். வடக்கயிறு இங்கே அடிஜர்களுடைய கைகளில் பட்டுகின்ற அந்த காட்சி. உளுந்து வடை. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் முனிவில் கந்தசாமி கோவில் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரதோற்சவம். இன்றைய நாளில் தேர் திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கக்கூடிய மேகம் பாருங்கள். தேர் திருவிழாவுக்கான ஆயத்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்குது. மூன்று தேர்கள் இங்கே அலங்கரிக்கப்பட்டு பாருங்க தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். சிறப்பாக அங்கே பெரிய தேர் இந்த இருப்பிடத்தில் நிற்குது. அதுக்கு முன்னுக்கே வந்து பாருங்க 2 தேர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளவு தேங்காய்கள் வந்து இங்கே குவிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பக்தர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச தேங்காய்களை இந்த பாருங்க தேங்காய்களை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து உடைக்கிற இடத்த வந்து வச்சு கொண்டுக்கிறாங்க நிறைய பேர். உண்மையிலே இன்றைய நாள் விழா கோலம் போட்டிருக்குன்னா சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இன்றைய நாளில் சிறப்பாக இருக்குது. பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஆலயத்துடைய உள்பகுதியில் இப்போ பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக இன்றைய நாள் தேர் திருவிழாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுன்னு சொல்லி இந்த காணொலி வாயில வந்து பார்ப்போம். யாரும் அங்கே சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். தொடர்ச்சியாகவும் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வசந்த மண்டப பூசைகள் வந்து இடம்பெற்று அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
இங்கே வசந்த மண்டப பூசையை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முருகப்பெருமான் இங்கே ஆறுமுக சாமியாக இங்கே தேரறி வருவதற்காக இங்கே உள்வீதி விளம்பருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்க, முருகப்பெருமானை வந்து தூக்குறதுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். முருகப்பெருமான் இப்பொழுது உள்வீதி விளம்பரத்துக்காக அங்கே புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, தீபதூபங்கள் வந்து காட்டப்பட்டு இங்கே மலர் தூவப்பட்டு உள்வீதி விளம்பருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்து இப்பொழுது திருத்தேரறி வீதி உலா வருவதற்காக அங்கே வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். ஆலய உள்வீதி வலம் வந்த முருகப்பெருமான் இப்பொழுது திருத்தருவதற்காக அங்கே வெளியே வருகின்ற அற்புதமான காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். அதன் பிறகு திருத்தேறி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காணொலி மூலமாக தொடர்ச்சியாக கண்டு மகிழலாம் என்று நம்ம சொல்லிக்கொள்கிறோம். ஆலய மூன்றிலிருந்து இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே திருத்தருவதற்காக அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை வந்து கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்றைய நாளில் அழித்தல் தொழிலை வந்து செய்வதற்காக எம்பெருமான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த அழகிய ஒரு காட்சி. திருமூலரால் சிவபூமி என்று அழைக்கப்பட்ட இலங்கை திருவட நாட்டிலே ஞான ஆலய மூன்றல் பகுதியினூடாக அங்கே தேர் இருக்கின்ற பகுதிக்கு இப்பொழுது முருகப்பெருமான் வந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க.
பெருமானுக்கு அங்கே தீப தூபங்கள் காட்டப்பட்ட நிலை இப்பொழுது பாருங்க தேர் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த தேங்காய்கள் இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முருகப்பெருமான் இப்பொழுது தேரேறி விளம்பரம் இருக்கின்ற நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் பக்த கோடிகள் இங்கே அர்ச்சனைகள் வந்து செய்கிற அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளையார் சிவன் முருகன் அப்படியே தொடர்ச்சியாக அர்ச்சனைகள் செய்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாகவும் இன்னும் தேங்காய்கள் வந்து இப்போ தான் அடித்து உடைக்கப்பட்டு சிறு தேங்காய்கள் வந்து உடைக்கப்பட்டு இப்பொழுது வந்து தேங்காய்களோடு அள்ளுகின்ற அந்த பணியும் வந்து நடந்து கொண்டிருக்குது. இங்கே திருத்தேருக்கு முன்பே உடைக்கப்பட்ட சிறு தேங்காய்கள் இங்கே முழுமையாக வந்து அகற்றப்பட்ட நிலையில் இப்பொழுது வடக்கயிறு இங்கே அடிக்கக்கூடிய கைகளில் பட்டுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்கள், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் திருத்தேர்ந்து இருப்பிடத்திலிருந்து ஆலய மூன்றிலிருந்து இப்பொழுது வெளிவீதி வர இருக்கின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, வடக்கயிறு அடியக்கூடிய கைகளில் இரண்டு பக்கங்கள்லையும் பற்றி இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஆலய மூன்றிலிருந்து இப்பொழுது திருத்தேர் அங்கே இழுத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இருப்பிடத்திலிருந்து இப்பொழுது அங்கே வெளிவீதி வருவதற்காக அங்கே புறப்பட்டு செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஏராளமான பக்த கோடிகள் இங்கே தேர் திருவிழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக ஆலய வெளிவீதிகளில் வைத்திருக்கிற அந்த மண்டப பொடிகளையும் பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளும், அதைத் தொடர்ந்து இங்கே பக்த கோடிகள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதற்காக கற்பூர சட்டி ஏந்துதல் போன்ற நிகழ்வுகளையும் ஈடுபடுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஆலய மணி அங்கே ஒலிக்கின்றது. இன்றைய நாள் முருகப்பெருமான் அழித்தல் தொழிலை வந்து புரிவதற்காக இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். திருத்தேர் இப்பொழுது ஆலய மூன்றிலிருந்து புறப்படுகின்ற அந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னே தேவார திருப்பதிகள் பஜனைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிபரவ நாளோ அடிபரவ மறித்தவள் மங்கமும் வேதமும் ஓதுனாவ அந்தனர் நாளும் அடிபரவ அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மங்குள் மதித்தவள் ஆடவில் வீதி மங்குள்
மங்குள் மதி தமிழ் மங்குள் மதி தமிழ் முருகப்பெருமான் வீதி உலா வருகின்ற வேளையில் இங்கே மண்டப பொடிகளில் பாருங்க பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. முருகப்பெருமானுக்கு இங்கே பிரசாதங்கள் வந்து பெருமளவில் வந்து படைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆலயம் முழுவதும் சூழ இருக்கிற அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தாக்க சாந்தி நிலையங்களும் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்க எல்லோரும் வந்து சர்பத் ட்ரிங்க்ஸ் மோர்னு சொல்லி இங்கே எல்லாம் குடிச்சு நிற்கிறாங்க பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு உண்மையில் இங்கே பாருங்க ஒவ்வொரு மண்டப பொடிகளையும் பாருங்கள் இவ்வளவு தேங்காய்கள் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மண்டப பொடி இதில் பாருங்க. ஓஹரா பாருங்க 3 தேர்களும் அங்கே ஆலய வீதியை விளம்பருகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டுக்கிறோம். பாருங்க அடியர்கள் எல்லோரும் தங்களுடைய கைகளில் அந்த வடங்களை வந்து பற்றி தேரை இழுக்கின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் வீதி உலா வருகின்ற வேளையில் இங்கே பாருங்க அர்ச்சனைகள் செய்கின்றவர்கள் இந்த திருத்தேர்களை வந்து கொடுத்து அர்ச்சனை செய்கின்ற அந்த காட்சிகளையும் இதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய பக்தர்கள் இந்த அர்ச்சனை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் இவ்வளோ பேர் அர்ச்சனை செய்கிறதுக்காக நிற்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்கே பஜனைகளும் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க ஒவ்வொரு மண்டபடிகளையும் இருக்கிற தேங்காய்கள் சிறு தேங்காய்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். பாருங்க சேத்திருவிழாவில் இங்கே நீங்கள் காணக்கூடிய இருக்கும் இன்றைய நாள் ஒரு பறவக்காவடியும் இன்றைய நாள் இங்கே வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. தீர்த்த திருவிழா நாளைய நாள் தான் அதிக அளவிலான காவடிகள் வந்து வரும். இன்றைய நாள் ஒரு தூக்கு காவடியும் வந்து இங்கே வருகை வந்திருக்கிறது. ஆலய மூன்றலிலிருந்து இப்பொழுது தெற்கு வாயிலை நோக்கி அங்கே திருத்தேர் இப்பொழுது வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ஆண்கள் பெண்கள் என எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த முருகப்பெருமானுடைய திருத்தேர் இப்பொழுது பலம் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாருக்கும் வந்து பிரசாதம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க உளுந்து வடை, வடை 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 உளுந்து வடை.
திருப்பங்களோ திருப்பங்களோ இதன் பல்கண தென்னப்பட்டு கோயில் முடிஞ்சு இப்போ வீட்டை வந்து போய் கொண்டிருக்கிற நடந்து பார்த்தா இங்கே பாருங்க அடுக்கடுக்கா தூக்கு காவடிகள் வந்து போய் கொண்டிருக்குது பாருங்க. 1-2 காவடி இல்லை, இது எக்கச்சக்க காவடிகள் வந்து இப்போ போய் கொண்டிருக்குது. இதில் பாருங்க தம்பி ஒரு ஆளும் வந்து ஒரு காவடி ஒன்று தூக்கி கொண்டு வரான். அடுக்கடுக்கா கந்தசாமி கோயிலுக்கு வந்து காவடி வந்து போய் கொண்டிருக்குது பாருங்க. பால் குடங்கள்லாம் மேந்தி கொண்டு காவடி மட்டுமே கிட்டத்தட்ட 4-5 காவடி கிட்ட போக நினைக்கிறேன். முருகன் பாட்டெல்லாம் வந்து போட்டுக்கொண்டு இனிமை கந்தன் பாருங்க எத்தனை காவடி வந்து போகுதுன்னு சொல்லி. ஆமாம், அங்கால 2-3 காவடி வருது பின்னுக்கு. அங்கே பாருங்க.